Hi guys, welcome to AGT Anime Gaming. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Granny 1 எப்படி எஸ்கேப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா தெரிவிக்க விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்கேப் என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதா இருக்கும். டோர் எஸ்கேப் பண்ணலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு எந்த பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணுவோம். இதில் கார்க்கி இருந்தால் இல்லை. ஸோ நான் நைட் டைம் ஹைவே கிட்ட ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஷாட்கன் கிடச்சிச்சு. இஞ்சி பார்த்தா அப்போனா நம்ம கார் எஸ்கேப் பண்ண எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம பேசாமல் சிம்பிளாக ஒரு சிவர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். சாரி கைஸ், சிம்பிளாக சிவர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஸோ பேர்ட் சீட் கிடச்சிச்சு, வீல் கிராங்கா. ஸோ பேர்டு கிட்ட என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். பேர்டு கிட்ட ரஸ்டி பேட்லாக் கிட்டாங்கடா. பேர்டு கிட்ட ஏதாச்சும் ஒரு கீ கிடச்சா, மாஸ்டர் கீ இல்லைன்னா பேட்லாக் கீ, மாஸ்டர் கீ இல்லைன்னா ரஸ்டி பேட்லாக் கீ தான். காகிதிலா போங்கடா டே. இப்போலாம் க்ரோ கிட்ட நல்ல பொருளே கொடுக்குறதில்ல கைஸ். நான் ஹைவேயில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதான் வண்டி போகிற சவுண்டெல்லாம் கேட்கும். இன்னும் நான் மைக்கு வாங்கலை. மைக் வாங்கினதுனால தான் மைக் வாங்கினதுனால தான் வண்டி சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ நம்ம கிராணி பார்த்து என்ன ஆமாம் கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு. கிராணி மட்டும் என்ன அது போடுற ட்ராப்ஸில் மாட்டவே மாட்டேங்குது. ஸோ நம்ம சிவர் எஸ்கேப்பே பண்ணிடணும். நான் மாற்றி சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ சிவர் எஸ்கேப்பு இது உள்ள எதுவுமே இல்லை கைஸ். இது உள்ளேயாச்சும் ஏதாச்சும் நல்ல பொருளாக தாங்கடா. உஸ்கியா கன்ஃபார்ம் அது உள்ள ஏதாச்சும் வேலிடாக எதுவுமே இருக்காது. ஸோ கீழே தூக்கி போட்டுட்டு போவோம். பாருங்க, 2 ட்ராப் வச்சுருக்கு. ட்ராப் வைக்கிறதுல பயங்கர கில்லாடியாக இருக்குது இந்த கிராணி. ஸோ கிராணி போயிருக்குங்க. ஸோ இந்த சவுண்டு மேக் பண்ணிடலாம். ஸோ சாரி கைஸ், வண்டி ஹாரன் சவுண்டெல்லாம் கேட்கும். ஏன்னா மெயின் ரோட்டில் கடைக்கிட்ட உக்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிராணிக்கு இதே வேலை தான், ட்ராப்ஸ் வைக்கிறதே வேலை. இதுக்கு ட்ராப்ஸ் வைக்கிறது. ஆஹா, டெடி எடுத்தாலும் நல்லா பார்த்தீங்கன்னே இருக்குங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா தெரிவிக்க விட்ருங்க கைஸ். ஸோ கைஸ், இந்த சொட்டைக்கு என்ன 100 கண்ணாக இருக்குது. அது 2 கண்ணு தெரியாது, 100 கண்ணு வச்சுருக்கு போல். நம்ம எங்கே வரோமோ அந்த இடத்துல தான் கரெக்டாக வருதே இந்த கிராணி சொட்டை. கீழே புக்கு போட்டுருங்க. சீக்கிரம் மேலே போடி சீக்கிரம் கைஸ். எப்படி கைஸ், நியாயமா? ஸோ லிஃப்ட் நம்பர் வந்து 2.
பார்த்து வச்சுக்கோங்க. கிராணி 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 படு. சொட்டை சொட்டை துரத்தாத சொட்டை. ஸோ சொட்டைக்கிட்ட 100 கண் இருக்குன்ட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் சொட்டைக்கு 100 கண் இருக்கு. சாரி கைஸ், வளருது. ஸோ சொட்டைக்கு 100 கண் இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அது 3மே முக்கியம் பிகிலே. கப்பு முக்கியம் பிகிலே. அந்த மாதிரி எனக்கு ப்ளே பட்டன் முக்கியம் பிகிலே. இப்போ என்ன? இது தட்டி விட்டோமா? ஸோ இன்னுமே எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு பொருள் கூட கிடைக்கல கைஸ். ஸோ சாரி. பேக் டு தி கேம் பிளே. ஸோ போட்டுருச்சு. ஏமா கைஸ், இன்னொரு குதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்க கைஸ். பார்த்துருச்சு. வாடி 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 சொட்டை. அப்படியே ஒரு ஜம்பிங்கு. நீ சுற்றின்னு வரத்துக்குள்ளார நான் ஓப்பன் பண்ணியே போயிடுவேன். பாய். ஸோ லிஃப்டோட நம்பர் வந்து 2 நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ லிஃப்டில் போயிட்டு மறக்காமல் நம்ம நம்பர் 2 போட்டிருந்தோம். இந்த ஏஞ்சலினா ஸ்பைடர்னு ஒன்று இருக்கே, அது எவ்வளோ பெரிய ஏஞ்சலினா ஸ்பைடர்னு இருக்குல்ல கைஸ், அது பக்கா கிரிமினல். நம்பர் 1 கிரிமினல் கைஸ். கிரிமினல் மைண்டிங். அதாவது போண்டாவாய்னே சொல்லலாம். ஸோ நம்பர் 2 கடையில் ஏதாச்சும் நல்லாத கூடு. சேஃப்கி போடு. சேஃப் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சேஃப் உள்ள ஏதாச்சும் நல்ல பொருளாக கூடு கடவுளே, கெஞ்சி கேட்குறேன். பாருங்க, இந்த போண்டாவை கரெக்டாக வந்துருச்சு. போண்டாவைய போ. இந்த லெஃப்ட் சைடு மட்டும் வளர்ந்தேன் நான் நல்லா. பாருங்க குறைந்த கிராமி நிறைய 100 கண்ணிக்கு வச்சிருக்காது. ராஸ்டிக் கரலாக்கு வேணும், லிவர் வேணும், அதாவது வுட்டன் ஸ்டிக் வேணும். இதுக்கு செயின் கட்டுறதுக்காக கைஸ் திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் பண்ணுது கைஸ் இந்த ஏஞ்சலினா ஸ்பைடர், அதாவது போண்டாவாய். ஸோ டே 2 டே 1லே முடிக்கலான்னு இருந்தேன். டே 2 கொண்டு வந்துருச்சு இந்த ஏஞ்சலினா. என்ன பண்ணுறது, விடுங்க. ஸோ டே 2. ஸோ கைஸ், நான் கிரானியில் ஒரு கிளிச்சை பற்றி சொல்ல போகிறேன். என்ன கிளிச்னா, இது இன்றைக்கி ஆனால் டே 1, அதாவது 1 டே இந்த கிராணி கேம் பிளேயில். கிராணி கேம்லாம் 1 டேன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், நம்ம செத்தால் தான் 1 டே. ஸோ அந்த 1 டே எவ்வளோ நாள் வேணாலும் கிராணி இல்லாமல் இருக்கலாம். ஸோ நான் இந்த 1 டே மட்டும் கிராணி இல்லாமல், இந்த டே 2 மட்டும் கிராணி இல்லாமல் இது பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ட்ராப் கொடுத்துட்டு கிராணி வரத்துக்கு வெயிட் பண்ணணும். ஸோ டே 2 மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவேன். அடுத்த டே 3லலாம் நான் பண்ண மாட்டேன், ஆனால் அது சீட்டிங் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பண்ணி காமிக்கணுன்னு மட்டும்தான் நான் இந்த கிளிட்ச் பண்ணுறேன், இல்லைன்னா நான் பண்ணிட மாட்டேன். ஸோ பிகினர், இப்போ வாட்ச் பண்ணுற பிகினர்ஸ் எல்லாம் இதை பார்த்து கற்றுக்கலாம் எப்படி கிராணியை கிளிட்ச் பண்ணுறதுன்ட்டு. என்ன கிராணி இன்னும் காணும், ஆளவே காணும். சொட்டை கிளவி, சொட்டை வா, சொட்டை
ஹாய் சொட்டை வந்துருச்சா? இப்போ பெட்டுக்கு அடியில் போயிட்டு நல்லா ஸ்பீடாக அழுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்பீடாக அழுத்திக்கிட்டே இருந்துட்டு இப்போ ஸ்டக் ஆகிடுச்சா கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்தா அவ்வளோதான் கைஸ், க்ளிச் ஆகிடும். இது கிளவி நல்லா டெலிபோர்ட்டாகி அடிக்கிறல, அதுக்கு ஒரு சொட்டையில் ஒரு போடு. 100 கன்று வச்சுருக்கல, அதுக்கு ஒரு சொட்டையில் ஒரு போடு. படுத்துனே இருக்கிறல, அதுக்கு ஒரு சட்டையில் போடு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க. ஏஞ்சலினா கிட்ட போயிட்டு அந்த சேஃப்டி எடுத்துன்னு வரணும். சேஃப்டி எங்கே போட்டிருப்போன்னு தெரியும், அந்த லிஃப்ட்டு கிட்ட. ஸோ ஆஹா ரொம்ப பாஸ் ஆகி போச்சு. நான் மட்டும் தனியாக தான் இருக்கிறேன். சேஃப்டி எடுத்துட்டோம். நல்ல வேலை இந்த ஏஞ்சலினா ஸ்பைடர் முன்னாடியே இருந்தது, ஆனால் நம்மளை பார்க்கல. இப்போ கூட சாரி நிறைய வெஹிக்கிள் சவுண்டு வரும். ஏன்னா நான் ஹைவேல கடை முன்னாடி உக்காண்டு தான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். கட்டிங் பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதான் நமக்கு ஃபஸ்ட்டு பொருளே கிடச்சிருக்கு. ஸோ அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். மேலே ஸ்டிக்கு கைஸ், ஸ்டிக் இருக்குது. ஸோ ஸ்டிக்கு நம்மளுக்கு தேவை. அது எடுக்கிறதுக்கு ஹேமர் தேவை கைஸ். ஹேமர் உள்ளே இருக்குது. நம்ம கன் அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ ஷார்ட் கன் பீஸ் இருக்குது, எடுத்துக்கணும். சாரி கைஸ், வீடியோ பாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா யாரோ வந்து ஸ்டாப் பண்ணின்னு போக அதுதான். ஸோ இதில் வெப்பன் கீ இருக்கு என்ன. ஸோ நம்மளுக்கு செயின் கட்ரு 2 பொருள் கிடச்சிச்சு கைஸ், 2 பொருள் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இன்னும் ரஸ்டி பேட்லாக் கீ மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. ஸ்டிக்கு வந்து உள்ளே இருக்குது, அதுக்கு ஹேமர் தேவை. ஹேமரும் கிடச்சிச்சு, ஆனால் வெப்பன் கீ எடுத்துகிட்டு போட்டால் அவ்வளோதான், நம்மளுக்கு ஹேமர் கிடச்சிரும். செயின் கட்டரும் ஹேமரும் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இன்னும் ரஸ்டி பேட்லாக் கீ மட்டும் தேவை. ஸோ கிராஸ் போ, ட்ராங்குலைசர், ஆரோ என்னமோ இப்படிப்பட்ட பேர் வச்சு அவங்க படிப்பான். ஸோ அடி ஸ்க்ரூ ட்ரைவர் அடி ஃபஸ்ட்டு. ஆமாம் கைஸ், ஃபஸ்ட்டு இது உள்ள ரஸ்டி பேட்லாக் கீ கிடைக்கணும். கடவுளே, எல்லாம் ரஸ்டி பேட்லாக் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க கைஸ். 2 1 கடவுளே. பேட்லாக் கீ தேடும் போது தான் இந்த பேட்லாக் கீ கிடைக்காது கைஸ். பேட்லாக் கீ தேடும் போது தான் இந்த பேட்லாக் கீயே கிடைக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைடர் கிட்ட வந்து நம்ம இது போட்டுக்கலாம், என்னென்ன பொருளெல்லாம் எடுக்கணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பொருள், ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் ஸ்க்ரூ ட்ரைவர். அந்த ஸ்க்ரூவில் கூட நம்ம எஸ்கேப் பண்ண போகிற இடத்துல கூட இன்னொன்று ஸ்க்ரூ ட்ரைவர் போடுறது இருக்கும் கைஸ். அதில் கூட போட்டு பார்க்கலாம். ரஸ்டி பேட்லாக் கீ அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க, கீழே ஹேமர் எடுத்துகிட்டு இது பண்ணலாம். அதாவது மேலே இது போட்டுட்டு எடுத்துடலாம் ஸ்டிக்கை. ஸோ நிறையா வண்டி போகும்,
உங்களுக்கு சவுண்டு கேட்குமா என்னன்னு தெரில, சவுண்டு கேட்டுச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ கைஸ் பூஸ்ட் எடுத்து அதாவது ஹேம்மர் எடுத்துக்கலாம். ஹேம்மர் எடுத்தாச்சு. ஸோ வாங்க மேலே போகலாம். கைஸ் என்னன்னு தெரில, இப்போ நான் டைம் கரெக்டாக 8:11 இருக்கும். 8:11 டைம், அதுவும் நைட் டைமில் கடை உள்ள உக்காந்துட்டு இந்த கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுதான் நிறையா வண்டி போயிட்டே இருக்குது கைஸ். ஸோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா தெரிக்க விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன எஸ்கேப்பு, இல்லைன்னா என்ன கேம் பிளே, இல்லைன்னா என்ன எப்படி ஃப்ரீயாக அனிமே பார்க்குறதுன்னு கூட நான் போடுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்ன கேம் பிளே வேணாலும் நான் போடுறேன். ஸோ வாங்க ஸ்டிக் எடுத்துகிட்டு போங்க. இந்த கிராணி கேமில் எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த சைடில் குதிக்கிறது தான். ஸோ வாங்க. ஸோ கைஸ் கிராணியை லாக் பண்ணி நான் சீட் பண்ணுறதுனால நினைக்காதீங்க. ஸோ இது அநேகமாக சீட்டிங் தான், ஆனாலும் இது ஃபஸ்ட், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்காக இந்த வீடியோ பார்க்குற பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரதான். இந்த மாதிரி க்ளீச் பண்ணால் இன்னும் அது 1 டே தான் ஒர்க் ஆகும். அடுத்த டே வேணுன்னா திரும்பி அந்த க்ளீச் பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த டே நான் செத்தேன்னா ஏஞ்சலினா கிட்டவே சாகுவேன். ஸோ அடுத்த டே நான் செத்தேன்னா நான் கிராணியோட தான் விளையாடுவேன். ஸோ இப்போ நம்ம செயின் கட்டரை எடுத்துகிட்டு வந்துடலாம். செயின் கட்டரை எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே தான் இருக்கும், கீழே தாங்க சரி இருக்கும். ஸோ வாங்க எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் செயின் கட்டரை எடுத்தாச்சு. செயின் கட்டரை எடுத்து கன்ஃபார்ம் போகணும். இப்போ நான் ஹைவேயில் இருக்கிறதுனால வண்டி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அதுக்காக சாரி. ஸோ என்ன நான் திக்கில் இப்படி போகிறேன். ஸோ வாங்க. ஸோ செயின் கட்டரு இது உள்ளே போட்டுறேன். செயின் கட்டரு போட்டாச்சு. ஸோ ஸ்பைடர்கிட்ட ரஸ்டி பட்லக் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ க்ரூப் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சு, அதுதான் பைப் வச்சு பண்ணும். ஸோ இதுல என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ரஸ்டி பேட்லாக் நைஸ் மாஸ்டர் தேவையே இல்லை. ஏய் ஆமாம், நம்ம டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஏன்னா டோர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. ஸோ வாங்க இந்த சைடு வேஸாக போயிட்டு மாஸ்டர் கீ போட்டுடலாம். ஸோ ஹைவேல தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், அது எத்தனை தடவை சொல்லுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா தெரிவிக்க விட்ருங்க. ஸோ மாஸ்டர் கீ இங்கே வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பேட்லாக் கீயே கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேட்லாக் கீயை திறந்தாச்சு. இப்போ செயின் கட்டரை எடுத்து அந்த இதை கட் பண்ணிடலாம். ஸோ ஹைவேல எடுத்துகிட்டு இருக்கேன், அதுதான் சத்தம் அதிகமாக கேட்கும். ஸோ கீழே ஸோ கைஸ் இது தட்டி விட்டுருலாம். கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஹேமர் வந்து மேலே போட்டிருக்கோம், ஹேமரையும் எடுத்துடலாம். ஹேமர் 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 எங்கே இருக்க ஹேமர்?
ஸோ ஹேமர் எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நல்லா தெரிவிக்க விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் பிளேயில் என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ எஸ்கேப் ஆக முன்னாடி கிராணி துரத்தும் போதே எஸ்கேப் ஆகும். ஸோ மேலேருந்து கீழே விழுகிறது தான் வேலை. ஸோ கைஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும், அதனால சாரி. ஸோ கீழே விழுந்துட்டோம் கைஸ். ஸோ கைஸ் டே 3 துரத்தவே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ கிராணியை பார்த்துட்டே எஸ்கேப் பண்ணணும். இங்கே கிராணியை ஆஹா எஸ்கேப் ஆகுது. ஆஹா ஸோ அவ்வளோதான் கைஸ், கேம் பிளே ஸோ இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. ஸோ பாய் ஃப்ரம் ஏஜிடி கேமிங். பாய்.